ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஓவராலாக ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் தான். கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜினில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டு மெயின் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகே, உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி அட்வர்டைசிங் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர் உங்கள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் இப்போ. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டிங் பேஜில் போய் நிற்கும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கிரியேட் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் மேனேஜர் கிரியேஷன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கோட பேஜ்க்கு அஃபிஷியலாக போயிட்டு உங்ககிட்ட ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கும். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் அக்ரி கொடுக்குறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா. ஸோ இங்கே கூகுள் ஆட்ஸ் மாதிரி உங்ககிட்ட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்காது. நீங்கள் டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் டன் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களோட ஆட் மேனேஜரோட டேஷ்போர்ட். ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி கேம்பெயினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். ஸோ ஏன் ஃபேஸ்புக் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவோட கனெக்டில் இருக்கோம். ஸோ பேசிக்கான ஒரு மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட தான். ஓகேங்களா. ஸோ அதனால் நாம் ஒரு கேம்பெயின் ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேம் கேம்பெயினு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபேஸ்புக் ஆட்ஸோட ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சோஷியல் மீடியாவிலுமே நம்மளுக்கு டார்கெட்டாக கிடைக்கிற ஆடியன்ஸும் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸோட ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சூஸ் யுவர் அப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய கேம்பெயினோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை வெப்சைட் டிராஃபிக் பண்ண போகிறீங்களா, இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ரைட்டாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்து தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸில் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் இருக்கும், கன்சிடரேஷன் இருக்கும், அப்புறம் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் இருக்குது, ரீச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து பிராண்ட் அவேர்னஸ் சூஸ் பண்ணலாம். ரீச் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 1 இயர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரீச் சூஸ் பண்ணலாம். டிராஃபிக் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இருந்து நீங்கள் வந்து டிராஃபிக்கை வந்து ட்ரைவ் பண்ணலாம் உங்களோட வெப்சைட்டுக்கு. என்கேஜ்மெண்ட் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் வேணும். ஓகேங்களா. கமெண்ட் வேணும், லைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஆப் இன்ஸ்டாலேஷன் சேம் நம்ம கூகுள் ஆட்ஸில் பார்த்த மாதிரியே தான் எங்கேயும் உங்களோட ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வேணும் அப்படின்னா வீடியோ வியூஸ் கொடுக்கலாம். லீட் ஜென்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ லீட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆஃபர் தரீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த லீட் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ லீட் ஜென்ரேஷன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் லீட் ஜென்ரேஷனோட பேசிக் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் மெசேஜில் எனக்கு மெசேஜ் வந்தால் போதும், எனக்கு ஃபார்ம் எல்லாம் வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் கிளிக் பண்ணலாம். அடுத்து கன்வர்ஷன் பார்க்கலாம். நீங்கள் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களோட வெப்சைட்டில் ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜுக்கான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இங்கே ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து
சேல் பண்ணுறதோ இல்லைனா ஆட் டு கார்ட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸை நீங்கள் இங்கே பண்ணலாம். கேட்லாக் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கவங்க இந்த கேட்லாக் சேலை வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டோர் டிராஃபிக் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, அதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இங்கே அட்ரஸ் கொடுத்து உங்களோட ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணுற மாதிரியான ஒரு கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஃபேஸ்புக்கோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களோட பிஸ்னஸ் எதில் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிராஃபிக் வேணுமா, என்கேஜ்மெண்ட் வேணுமா, ஸோ உங்களோட ரைட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம டார்கெட் யுவர் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அடுத்து சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கேம்பெயின் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஃபேஸ்புக் நம்மளுக்கு தர டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கூகுள் ஆட்ஸ்க்கும் எங்கேயும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது, டெமோகிராஃபிக் டார்கெட்டிங் இருக்குது, லொக்கேஷன் டார்கெட்டிங் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் டார்கெட்டிங் இருக்குது, கனெக்ஷன் டார்கெட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அடுத்து நம்மளோட ஆடை வந்து எங்கே ஷோ பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஃபேஸ்புக் ஆடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான். ஒன்று ஃபேஸ்புக், இன்னொன்று இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு ஒரு நியூஸ் ஃபீடாக வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வைக்கலாம். ஸோ இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக மொபைல் ஃபோனையும் டார்கெட் பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப்பையும் டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு போத் டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைலில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆப் யூசர்ஸை மட்டும் நான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபேஸ்புக் வேணாம், எனக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் உங்களோட கேம்பெயினோட பட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபேஸ்புக் தரது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் தராங்க உங்களோட பட்ஜெட்டை சூஸ் பண்ண. ஒன்று லைஃப் டைம் பட்ஜெட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்து ஒரு ஷெட்யூல்டு பட்ஜெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 2000 ருபீஸ் இருக்குது, உங்களோட கேம்பெயினோட ஹோல் பட்ஜெட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கிட்டே நீங்கள் விட்டுருங்க, இதுதான் என்னோட பட்ஜெட், நீங்கள் இதுக்கு எவ்வளோ கிளிக் தர முடியும், எவ்வளோ இம்ப்ரெஷன் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக்கிட்டே டிசைட் பண்ண விட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் லைஃப் டைம் பட்ஜெட். அப்புறம் டெய்லி பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு 3000 ருபீஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் டெய்லி பேசிஸில் அப்படின்னும் போது நீங்கள் பர் டேக்கு ஒரு 50 ருபீஸ் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெய்லி பேசிஸ்லையும் உங்கள்கிட்ட கேம்பெயினை ரன் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஷெட்யூல் பண்ணுறேன், எனக்கு வந்து பர்டிகுலராக இன்னிலேருந்து இன்னொரு 10 நாளைக்கு தான் எனக்கு இந்த ஆட் ஷோ ஆகணும் அப்படின்போது நீங்கள் பர்டிகுலராக டேட் பிக் பண்ணி உங்களோட ஆடை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பட்ஜெட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து உங்களோட ஆடோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இமேஜ் பேஸ்ட் ஆட் ரன் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லை வீடியோ பேஸ்ட் ஆட் ரன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்லைடர் பேஸ்ட் ஒரு ஆடை ரன் பண்ண போகிறீங்களா மல்டிபிள் இமேஜஸை வச்சு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களோட ஆட் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு எது ஃபிட் ஆகுது அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் ஒரு சிங்கிள் இமேஜில் என்னோட ஆடை நான் ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணணும் அப்படின்போது ஒரு வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஆடை ரன் பண்ணலாம். அப்படி இல்லை நான் மல்டிபிள் இமேஜஸ் ஒரு ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு டைமென்ஷன் இமேஜஸை நீங்கள் வந்து ஒரு 4-5 இமேஜை கொடுத்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஃபேஸ்புக் கேம்பெயினை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஆட் மேனேஜர் டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களோட டேஷ்போர்ட் அப்பியர் ஆகும். இந்த ப்ரைஸ், இந்த இம்ப்ரெஷன், லிங்க்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட ஒரு டேஷ்போர்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்பியர் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓவர்வியூ அப்பியர் ஆகும், கேம்பெயின் அப்பியர் ஆகும், ஆட் செட் அப்பியர் ஆகும், ஆட்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அக்கௌண்ட் ஓவர்வியூவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இங்கே கால்குலேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கேம்பெயின்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கேம்பெயினோட எத்தனை கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எத்தனை கேம்பெயின் ஆக்டிவில் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஆட் செட், நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின்குள்ளே மல்டிபிள் ஆட் செட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு மல்டிபிள்
வெரைட்டி ஆஃப் பட்ஜெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட் செட்டுக்கும் நீங்கள் ஒரு ஆட் ப்ரைஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆட்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் ஒரு ஆடை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்கான இம்ப்ரெஷன், அதுக்கான கிளிக்ஸ், அதுக்கான போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இங்கே எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ கேம்பெயின் போவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு கேம்பெயின் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நான் க்ரியேட் கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேம்பெயின் லெவல்லேருந்து அப்ஜெக்டிவ் லெவலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ நான் பேசிக்காக ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் வந்து இப்போ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்று நம்ம அடுத்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் கன்சிடரேஷனில் டிராஃபிக் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ டிராஃபிக்கை கிளிக் பண்ணிவிட்டேன். டிராஃபிக் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேம்பெயின் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் டிராஃபிக் 2020 உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி உங்களோட கேம்பெயினோட நேமை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏபி டெஸ்ட்டெல்லாம் நான் அடுத்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் இதை பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கேம்பெயினோட பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ டெய்லி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப் டைம் பட்ஜெட், உங்களுடைய ஓவரால் இந்த கேம்பெயினுக்கு நான் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கலாம். நான் டெய்லி பட்ஜெட்டில் ஒரு 500 ருபீஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்னால் 500 ருபீஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் செட்டில் டிராஃபிக் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் செட் நேம் கொடுக்க வேணும். ஓகேங்களா? ஸோ ஆட் செட் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் டிராஃபிக் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஆட் செட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் எதுக்கு நீங்கள் டிராஃபிக் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெப்சைட்டுக்கா, ஆப்புக்கா, மெசஞ்சருக்கா, வாட்ஸ்அப்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப் அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் உங்களோட ஆப்புக்கு நீங்கள் பண்ணலாம். மெசஞ்சர்னா உங்களோட ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டிராஃபிக்கை ஏதாச்சும் காண்டாக்ட் ஃபார்ம் அப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக மெசஞ்சருக்கு உங்களுக்கு மெசேஜாக வரும். வாட்ஸ்அப் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிற உங்களோட வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜுக்கு நீங்கள் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபார்மை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றதுனால நான் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ஸ் அப்புறம் ஆஃபர்ஸ் இது எதுவுமே நான் தரல. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு ப்ராடான ஆடியன்ஸில் விட்டுறேன். ஓகேங்களா? நான் ஆடியன்ஸ் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக போடுறேன். ஸோ இங்கே வந்து லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லொக்கேஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கான லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே இந்தியான்னு இருக்கும். இந்தியாவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கொடுங்க. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ லொக்கேஷனில் அதுக்கப்புறம் ஏஜ், நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க 18. ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு பேரண்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆட் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் ஒரு 30+ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் 18லேருந்து ஒரு 30க்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களோட ப்ராடக்ட் பேஸ்ட், அந்த ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீசஸை நீங்கள் தரீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வீசஸ் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான ஏஜ் குரூப்பில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜெண்டர் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபீமேல் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபீமேலை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம டீட்டெயில்டு டெமோகிராஃபிக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம ஆடியன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெமோகிராஃபிக் வைஸ் அப்படி போனோம் அப்படின்னா எஜுகேஷனை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். அப்புறம் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம் டெமோகிராஃபிக்ஸில். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம டார்கெட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக ஃபேஸ்புக் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க, இல்லை ஆர்டிக்கலை படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை நிறைய ஷாப்பிங் பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணலாம். இல்லை டெக்னாலஜி பற்றி நிறையா தேடுறாங்க ஃபேஸ்புக்கில் அப்படின் போது அவங்கள நீங்கள் பர்டிகுலராக டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பிஹேவியரை வச்சு நீங்கள் ஆடியன்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். லைக் மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணுறவங்கள வச்சு டார்கெட் பண்ணலாம். இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அவங்கள டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ராவலை பற்றி நிறைய பார்க்குறவங்க அவங்கள டார்கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பிஹேவியரில் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆடியன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து இங்கே கொடுக்க வேணும். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ நான் வந்து யாரையும் டார்கெட் பண்ணல, ஓப்பனாக இந்த கேம்பெயினை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஃபீல்டை நான் பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் ஆடை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டை நீங்களே சூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, நீங்கள் ஃபேஸ்புக் தருகிற ரெக்கமெண்டட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து மேக்ஸிமம் அவங்களோட பிளாட்ஃபார்மில் எங்கெல்லாம் உங்களோட ஆடை ஷோ பண்ண முடியுமோ அங்கெல்லாம் உங்களோட ஆடை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீடில் உங்களோட ஆடை ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் ஆடில் உங்களோட டெஸ்க்டாப் யூஸருக்கு ரைட்டில் வந்து உங்களோட ஆடை ஷோ பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் மெசஞ்சரில் உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களால எங்கெல்லாம் ஷோ பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷோ பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் பர்டிகுலராக எனக்கு ஃபேஸ்புக் ஆப்பில் மட்டும்தான் ஷோ பண்ணும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபீடில் மட்டும்தான் என்னோட ஆடை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலை தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் மேனுவல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தந்துடுவாங்க. பிளாட்ஃபார்ம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க் இருக்குது, மெசேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ எனக்கு ஃபேஸ்புக் ஆப் ப்ளஸ் டெஸ்க்டாப்பில் மட்டும் இருந்தால் போதும், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அன்செக் பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இந்த ஆட் வந்து ரன் ஆகும். இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமும் வேணும், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் வேணும் அப்படின்னா நீங்கள் போத் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெசஞ்சர்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இப்போ எல்லா நெட்வொர்க்குமே சூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் ஃபீடில் அப்படின்னுங்க இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் ஃபீடுனா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இப்படி இருக்கும். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் உங்களோட ஆட் இருக்கும். ஃபேஸ்புக் வீடியோ ஃபீடில் உங்களோட ஆட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களோட ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அப்புறம் மெசஞ்சர் ஸ்டோரியில் உங்களோட ஆட் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோஸில் உங்களோட ஆட் இருக்கும். சர்ச் பண்ணால் உங்களோட ஆட் ஷோ ஆகும். மெசஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் சைட்டில் உங்களோட ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் பர்டிகுலராக ஏதாச்சும் எனக்கு வேணாம், எனக்கு ஸ்ட்ரீமிங்கில் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீமிங்கை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் மேனுவல் பிளேஸ்மெண்ட்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் ரெக்கமெண்டட்லேயே நான் விடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எத்தனை இம்ப்ரெஷனுக்கு பே பண்ணுவீங்க அப்படின்னா எத்தனை கிளிக்கு பே பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லேண்டிங் பேஜ் வியூ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் லிங்க் கிளிக் அப்படின்னு இருக்குது, இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அப்புறம் டெலிவர் யூனிக் ரீச் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வி வில் டெலிவர் யுவர் ஆட்ஸ் டு பீப்புள் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ரெஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும், உங்கள் மெஜாரிட்டியாக அதுதான் உங்களோட மெயின் கோல் அப்படின்னா நீங்கள் லிங்க் கிளிக் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் எனக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைச்சா போதும், அவங்க கிளிக் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னோட மெயின் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இம்ப்ரெஷன் வந்து நிறைய வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஷெடியூலை பார்ப்போம். ஓகேங்களா? ஷெடியூல் அப்படின்னா நம்ம வந்து லைஃப் டைம் ஷெடியூல் பண்ணியிருக்கிறதுனால, இல்லை எனக்கு வேணாம் நான் பர்டிகுலர் டேட்டில் என்னோட ஆடை ஷோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட்டை ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இன்னையிலேருந்து ஒரு 30th வரைக்கும் நான் ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 4 டேஸ்க்கு இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆகும் ஃபேஸ்புக்கில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆடை வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ஆட் ஸ்பெண்ட் லிமிட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் ஸ்பெண்ட் லிமிட் அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து டெய்லி பட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆட் ஸ்பெண்ட் லிமிட்டில் நீங்கள் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெய்லி பட்ஜெட்டை வந்து நீங்கள் தர வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் நான் வந்து ஒரு 150 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மேக்ஸிமம் 250 rupees வரைக்கும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பர் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கண்டிஷனை எங்களுக்கு தரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பேசிக்கான வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினுக்கு. அடுத்து நம்ம கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் செட் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆட்ஸுக்கு போவோம். ஸோ இங்கே தான் நம்மளோட ஆடை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆடில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆடோட நேம் தரணும். ஓகேங்களா? ஆட் செட் நேம் வேறு, கேம்பெயின் நேம் வேறு, ஆட் நேம் வேறு. ஓகேங்களா? ஸோ மூணுமே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களோட கேம்பெயினுக்கு ரிலேட் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னோட ஆட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் 2020 கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின் போது ஸோ டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துடும். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே கனெக்ட் பண்ணும்.
ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணல, அதனால் இங்கே வந்து யூஸ் செலக்டட் பேஜ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் ஃபேஸ்புக் மட்டும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுடைய ஃபார்மேட், உங்களுடைய ஆடோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், நீங்கள் வீடியோ சூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிங்கிள் இமேஜ் சூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லை கலெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஸ்லைடர் இமேஜை சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வேண்டியிருக்கும். நான் வந்து இப்போதைக்கு சிங்கிள் இமேஜ் தான் சூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய இமேஜை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இமேஜ் அங்கே போயிட்டு ஆட் மீடியாவில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை கிரியேட் ஸ்லைட் ஷோ அப்படின்னு இருக்குது, கிரியேட் வீடியோ இருக்குது. நீங்கள் ஒரு மல்டிபிள் இமேஜஸை வச்சு நீங்கள் ஒரு வீடியோவை இங்கே வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்லைடாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு சிங்கிள் இமேஜை நான் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் மீடியா கொடுத்துட்டு ஆட் இமேஜ்னு கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இமேஜஸை ஓகேங்களா. ஸோ நான் டிஃபால்ட்டாக நான் இங்கே இருக்கிற இமேஜை ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு இமேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற இமேஜஸை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் பர்டிகுலராக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு தாழ்ந்த ஒரு சைஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஓட ஃபீட் தகுந்த மாதிரியான ஒரு இமேஜஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு காமனான ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த இமேஜஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கும். உங்களோட இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டர்ன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனும் டிக் மார்க் வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஃபீடு அப்புறம் இன்ஸ்டீம் வீடியோஸ்க்கு வந்து உங்களோட ஆட் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஆடை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன். ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் இருக்குது. எனக்கு ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 1:1 ரெக்கமெண்டட் அப்படின்னு ஸ்கொயரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களோட இமேஜஸ் வந்து இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் ஆப் அண்ட் சைட்டில் வந்து எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம் ஓகேங்களா. 19:60 அந்த இமேஜஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜஸை நம்ம வந்து ட்ராக் பண்ணி ஃபிட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரைட் காலமில் சர்ச் ரிசல்ட்டில் உங்களோட ஆட் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து இப்படியும் சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஆடை வந்து நான் ஃபிட் ஆகிற மாதிரி டாப் போர்ஷனில் எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் வந்து இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நான் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இமேஜஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் இங்கே வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தர வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் தர வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைமரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே ப்ரைமரி டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் ஓகேங்களா. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ப்ரைமரி டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் ப்ரைமரி டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரைமரி டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரைமரி டிஸ்கிரிப்ஷனாக போடுறேன். ஸோ நான் பேசிக்காக ஒரு டென்டல் ரிலேட்டட் இமேஜ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆக ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 லைனில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யாரும் அதை படிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ 2 லைனில் போட்டிங்க அப்படின்னா ஷார்ட்டாக அதுக்கப்புறம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஹெட்லைன் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஹெட்லைன் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஹெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா நீட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹெட்லைனில் நான் தரேன். ஹெட்லைன் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே உங்களோட ஆடோட இமேஜுக்கு கீழே உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வெளியே கிளிக் பண்ணேன். வெளியே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்பியர் ஆகும் தெரியுதுங்களா. நீட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களோட டைட்டில். அதுக்கப்புறம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதை போடுறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனும் ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே அப்பியர் ஆகும்னு உங்களுக்கு காட்டுறேன். டெஸ்க்டாப் ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவர் டெடிகேட்டட் டீம் ஆஃப் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ் தரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் அங்கே லேர்ன் மோர் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பட்டனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் டம்மியாக ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட யூஆர்எல் இங்கே தரேன் நான். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 90% உங்களோட கேம்பெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஸ்பிளே லிங்க்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களோட வெப்சைட் நேம் வந்து விசிபிள் வேணாம், அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்டிங்காக நான் சர்வீஸ் ரிலேட்டட் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கால் டு ஆக்ஷனில் உங்களுக்கு என்ன பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றதுனால நான் கான்டாக்ட் அஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு வேணுமோ ப்ராப்பரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆட் வந்து எப்படி அப்பியர் ஆகும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் ரைட் காலமில் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஓவர் பண்ணாவே தெரியும் உங்களோட ஆட் வந்து எங்கெல்லாம் ஷோ ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ரைட் காலமில் இப்படி தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ மொபைல் மார்க்கெட் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும் உங்களோட மார்க்கெட் பிளேஸில். உங்களோட மொபைலில் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் ஆப்பில். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து நம்ம கன்வர்ஷன் ட்ராக்கிங் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பிக்சல் எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்மளோட கன்வர்ஷனை ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் தரேன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினோட டேஷ்போர்டுக்கு வந்து உங்களோட ஆட் வந்து உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இன் டிராஃப்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் உங்களோட கேம்பெயினை வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ண. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட் செட் வந்து அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட் எரர்னு வருது. ஏன்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி அக்கௌண்ட் எரர் வருது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆடை ரன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஆக்டிவ் மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிசல்ட் எல்லாமே இங்கே இருக்கும். எவ்வளோ கிளிக்ஸ் வந்துச்சு, எவ்வளோ ரீச் ஆச்சு, எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்ஸ்லேயும் அப்பியர் ஆகும். ஸோ ஆட்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட கேம்பெயினில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக ஒரு ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஓகே, இதே சேம் ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்புக் ஆட் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகேங்களா? யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.